கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உண்மை கிறிஸ்தவனா இரு, பேர் கிறிஸ்தவனா இருக்காதேன்னு. இயேசு சொல்லுகிறார், என்னை மனுஷர்களுக்கு முன்பாக யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன் என்று இயேசு சொன்னார். அப்போ பூமியில் இயேசுவை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறாங்க. நான் சென்னையில் இன்றைக்கி வரையும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த வீடை தரும்போது தரட்டும். அப்போ வாடகைக்கு வீடு பார்க்குறதுக்கு கொஞ்ச நாளாக அலைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வீட்டுக்கு போனால் வீடு இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் கிறிஸ்துவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம். கிறிஸ்துவங்கன்னா எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நைட்டெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. அப்போ சிலரெல்லாம் ஒரு வீட்டுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாங்கள் ஜோம் பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்காக ஆண்டவரை மறுதளிச்சிடுறாங்க. சிலரெல்லாம் ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரையும் பேரே மாற்றாமல் ஏபிஎல்லா பிபிஎல்லான்னு தெரியாமல் இருக்குது. இதை நான் பேசினா எல்லாருக்கும் கஷ்டம் வரும், ஆனால் வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். அப்படி உண்மை கிறிஸ்தவனாக இருந்து உனக்கு கிடைக்கிறது போதும். இல்லைன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். வெளியில் மட்டும் வெள்ளை, உள்ளுக்குள்ள பயங்கரமான அழுக்கும் நாத்தமுமா கிடக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பொய்யான கிறிஸ்தவர்களாய் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உண்மை கிறிஸ்தவனா என்ன நீ அறிக்கை பண்ணுன்னு சொல்லுகிறார். நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி பேசுகிறதே வெக்கமாக இருக்குது. வாலிப பசங்களுக்கெல்லாம் 4 இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருக்காக நிற்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை கிறிஸ்தவனாக இருன்னு. லூக்கா 12வது அதிகாரம் 9வது வசனம் இருக்குது, மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதருக்கு முன்பாகவும் மறுதளிக்கப்படுவான். ஆண்டவரை எனக்கு யாருன்னு தெரியாது, ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓ நான் இந்த ஜாதி இல்லை, நான் உங்கள் ஜாதி தானு, ஓ இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதியை மாற்றிக்கிட்டு, ஓ ஊரை மாற்றிக்கிட்டு, பேரை மாற்றிக்கிட்டு இருந்தால் அவன் பொய்யான கிறிஸ்தவன். அவனை ஆண்டவரும் மறுதளிப்பாரான். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், உண்மை கிறிஸ்தவனாக இரு. பேரை மாற்றுறதுனால வாழ்க்கை மாறாது, வாழ்க்கை மாறட்டும், பேர் தானாக மாறும். அதனால் உண்மை கிறிஸ்தவன் ஒரு வீட்டுக்காக, கொஞ்சம் அரிசிக்காக, ஒரு 1000 ரூபாய்க்காக வேண்டி, ஒரு பொண்ணுக்காக வேண்டி ஆண்டவரையே மாற்றாத. தயவு செஞ்சு ஹிந்துலேருந்து கிறிஸ்டினுக்கு கல்யாணம் பண்ணுறது, கிறிஸ்டின்லேருந்து ஹிந்துவுக்கு கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அந்த பக்தி வைராக்கியத்தோடு இரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்களும் ஆண்டவரே உண்மை கிறிஸ்தவர்களாய் உமக்கென்று வாழ உதவி செய்யும். தடைகளை எல்லாம் மாறப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.